கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூதபரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு அனுதினமும் இன்றைய தினத்தில் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. இப்போ தான் இந்த வருஷம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அடுத்துக்குள்ளே டகடகடகன்னு 3 நாள் ஓடிடுது, 4வது நாள் வந்துடுது. இப்படி தான் 2024 ஆரம்பிச்சது, 2025 வந்துடுது. இப்படி வருஷம் பூரா மாதம் பூரா ஓடிட்டே இருக்கேங்கிற பல யோசனைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இந்த வருஷம் பெயர்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க, சார் இந்த வருஷத்துடைய பலனும் தின பலனும் சேர்ந்து சொன்னீங்க சார், ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. மற்ற மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இந்த ராசி பலன் உதவிகரமாக இருக்கிற மாதிரியும் சொல்கிறோம். நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் சம்மந்தமான இது கேட்டிருக்கீங்க. கீழே இருக்கக்கூடிய www.astromaheshay.com இதில் இருக்கக்கூடிய அவைலபிள் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தால் அந்த டேட்ஸில் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா திருப்பி கிடைக்காது. அதனால் இந்த டேட்ஸில் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் அல்லது டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு சௌகரியமாக இருக்கும். இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இதோ 4/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 20ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம், பின்னரவு 10:51 வரை, பின்பு பூரட்டாது. இன்றைய திதி பஞ்சமி, பின்னரவு 11:16 வரை, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம், பின்னரவு 10:51 வரை, பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு சனிக்கிழமைனாலே ரொம்ப விசேஷமான நாள் தான். அதாவது நல்ல காரியங்களுக்கு நான் சொல்லலை, ஆனால் பரிகாரங்களுக்கும் சரி, அதே சமயத்தில் வழிபாட்டு முறைகளுக்கும் இந்த சனிக்கிழமை ரொம்பவுமே சிறப்பான நாள்னு நம்ம சொல்லுவோம். சனிக்கிழமை சனீஸ்வரரை போய் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. திருநள்ளாருக்கு நிறையா பேர் போவாங்க. இந்த சனிக்கிழமை நாள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறைய வேண்டுதலாக இருந்தால் வேண்டுதலாம் நிறைவேற்றாங்க. ஐயப்ப சுவாமி கோயிலில் போய் 2 விளக்கு போடுவாங்க. இதெல்லாம் ரொம்பவுமே விசேஷமானது. இந்த மாதிரி சனிக்கிழமை தான தர்மங்கள் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே பலன்கள் அதிகம். ஆன்மீக தகவலில் அதை பற்றி சிறப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை சனீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுறது, பெருமாள் நல்லா பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டுன்னு சொல்லி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் மனசில் போயிடுது, இது சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். அதில் எல்லாம் தோல்வி இருந்தால் ஒத்துக்க முடியாது, அது இருந்தால் நெகட்டிவ் இருந்தால் ஒத்துக்க முடியாது. என்னமோ தெரியல சார், முந்தில இந்த உடம்பை படுத்தது, இப்போ உடம்பை விட்டு அப்பப்போ படுத்துறது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். கணக்கு வழக்கு, அதேமாதிரி ஆடிட்டிங் சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கிறவங்க, அக்கௌண்ட் சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணுற, தங்கம் வெள்ளி சம்மந்தமாக பண்ணி கொடுத்துட்டு நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி லைட்டு சம்மந்தமான ஷாப் வச்சுட்டு இருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. நான் பேசினாலே பிரச்சனையாது, பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். முந்தியெல்லாம் நீட்னஸாக கடைபிடிப்பேன். இப்போ இந்த சில விஷயங்கள்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ரொம்ப டல்லாக, ஐயோ இதை எடுத்து வச்சு பண்ணி அப்படின்னு ஒரு பெருமூச்சுடுவேல். மற்றவா பார்க்கும்போது இப்படியெல்லாம் முந்தி சலிச்சுக்க மாட்டாங்களே, இப்போ ஏன் சலிச்சுக்கிறாங்கங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படக்கூடிய காலமாக இந்த காலங்கள் மாறதை உங்களால் கவனிக்க முடியும். என்னென்ன வீட்டில் ஏதாவது பொருள் போகிறதுனா யார் எடுப்பான்னு பலவிதமான யோசனைகள் மனசில் வரும். ஏன்னா இங்கே இருந்தது எனக்கு 100% தெரியும், பட் இப்போ இல்லையே அப்படிங்கிற சந்தேகங்கள் மனசில் வரும். மேஷராசி என்பவர்களுக்கு எக்ஸாமுக்காக படிக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சினிமா படத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு கச்சிதமாக நடக்கும். ஒன்று தெரியாமல் பண்ணோன்னு நினச்சா சீக்கிரம் தெரிய வந்துடும். நீங்களே அது தெரியாமல் படபடன்னு சொல்லிவிடுவீங்க. மேஷராசி என்பவர்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜெம்ஸ்டோன் சம்மந்தமான பிஸ்னஸ் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். மற்றவங்ககிட்ட பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. ஒரு சில விரயங்கள் பின்னாடி லாபமாக சம்பாதிச்சுடுவீங்க. இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட, காமாட்சி அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும். மேஷராசி நண்பர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கும். எப்படியும் நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன், ஜெயிச்சிருவேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, அதே மாதிரி ஒரு விஷயத்தை சாதிக்கிறது, பிஸ்னஸ் தொடங்குறது, சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே ஆப் டெவலப்பராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அனிமேஷன் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, செஸ் பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய கார் ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ரெப்ரசன்டேட்டிவ், மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணுறவங்களுக்கு, ஃபர்னிச்சர், வீட்டுக்கு உண்டான இன்டீரியர் டெக்கரேட், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். காது, மூக்கு, தொண்டை, இஎன்டி
இந்த சம்மந்தமான உபாதைகள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும். முந்தியெல்லாம் கண்ணு பிரச்சனையில் இப்போ என்னமோ கண்ணு பிரச்சனை, டாக்டர்கிட்ட போனால் ஃபோன் பார்க்குறீங்களா? ஆமாம் சார். விடிய விடிய பார்க்குறீங்களா? ஆமாம் சார். 3 மணி நேரம் பார்ப்பீங்களா? ஆமாம் சார். 2 ஆமாம் சார். எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லும்போது கண்ணு பிரச்சனை வரதானே செய்யும். அப்போ இந்த மாதிரி கண், காது, தொண்டை சம்பந்தமான உபாதைகள் இருக்கும், கவனம் என்பது தேவை. வேலை வாய்ப்பில் உங்களுக்கு கச்சிதமாக அமையும். ஒரு சில எதிரிகள், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, அதெல்லாம் சமாளித்து வந்துடுவீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு 2 பேர் தேவை. எப்பா என்ன இது, நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, கடைசியில் யாராவது வந்து சமாதானப்படுத்தினா தான் நிறைவாகுது. இப்படியே போயிட்டு இருந்தால் வாழ்க்கை எப்படின்னு சொல்லிட்டு சில சலிப்பெல்லாம் அப்பப்போ ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் யாராவது ஃப்ரெண்டு உங்களுக்கு அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது, பரவாயில்ல நமக்கு எவ்வளோ தேவையாட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனதில் ஒரு திருப்திப்படுத்திப்பீங்க. காலையிலேருந்து இப்போ இந்த பிரச்சனை இருந்தால் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சோன்னா காலையில் சரியாயிடும். உங்களுக்கு தூங்கினா எல்லாமே மறந்துடுறது, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அப்பாடா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தால் படுத்து தூங்கிட்டு இருக்கார் பாருங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமையும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, எப்போவுமே லைஃப்பில் வந்து சேலஞ்சிங்காகவே போயிட்டுருக்கு சார். உண்மையாகவே இது வருது, இது செலவாகுது, இது வருது, செலவாகுது. இது பெரிய விஷயமா தெரியுது, ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. இது சின்னதாக இருக்குது, ஆனால் நமக்கு நல்லா பேர் கொடுத்துருது. இனிமேல் வரக்கூடிய காலம் எனக்கு நல்லா இருக்கணும், சாதகமாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். மாஸ்டர்ஸாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை பண்ணிட்டு லெக்சராக இருந்துட்டு ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சயின்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆன்மீகத்தில் சொற்பொழிவு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இறைவனை பற்றி உபன்யாசங்கள் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. மலைக்கோயிலில் வேலை செய்கிறவங்க, ட்ரஸ்டியாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு கிராம கோயிலில் நிர்வாகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு நிர்வாகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம எதுக்குடா இதை எடுத்தோம்னு தோணும், ஆனாலும் நீங்கள் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். ஒருத்தர் உதவி கேட்டு அதை நீங்கள் பண்ணி அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணேன்னா நன்றி கடனே இல்லையேங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ உங்களுக்கு வந்து போகும். மிதுனராசி அன்பர்களுக்கு ஃபேமிலியில் இருக்கிறவங்க 4 பேர் நம்மளுக்கு ஒத்துழைச்சா பரவாயில்ல, என்னடா அது 4 பேர் தான், அந்த 4 பேரும் இப்படி தெற்கு வடக்கு மேற்கு மாதிரி இருந்தால் எப்படி அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பீங்க. மிதுனராசி அன்பர்களுக்கு நாம் உதவியே செய்யலைன்னா மற்றவா நன்றி கடனாக இருக்கா, உதவி வீட்டில் இவ்வளோ செய்கிறோம், ஆனால் ஒரு நல்ல விஷயம் கூட செய்ய மாட்டேங்கிறாளே, ஒரு நல்ல விஷயம் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களேங்கிற அப்பப்போ மனதில் கவலைகள் இருக்கும் ஃபேமிலியை பற்றி. மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் விநாயக பெருமானுடைய தினத்தை ஆரம்பித்தா நிச்சயமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. கடகராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். சில விஷயங்கள்லாம் மனசில் தோணும் பொழுது எத்தனையோ பரவாயில்ல நமக்குங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். இருப்பினும் பய உணர்வுகள் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவங்களை பற்றி பேசுறது வேண்டாம். ஏதேனும் ஒரு காசிப்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு ஒதுங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஏதாவது சொல்ல போய் அது ஒன்றை பெருசாக இன்னும் பெருசாக்கும்போது நம்ம சொல்லாத சப்ஜெக்ட்லாம் வெளியில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள். டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் கார்மெண்ட் சம்மந்தமாக பொட்டிக் வச்சுட்டு இருக்கோம், ஹேர் டிசைனர் இருந்தோம், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தவங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஹோம் அப்ளையன்சஸ், அதாவது வீட்டில் ஃப்ரிட்ஜு, டிவி, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், ஃப்ரான்சைசி எடுத்தவங்க, ஃப்ரான்சைசி கொடுத்தவங்க, உங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஒரு பொருள் வாங்கி வச்சு உடனே ரிப்பேர் வந்துட்டுன்னு ஒரே சங்கடங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். நம்ம நேரமோ என்னமோன்னு தெரியல, எல்லாத்துலையும் இப்படி நஷ்டமாகிறதுங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ வரும். இதெல்லாம் கவலைப்படாதீங்க, சரியாயிடும். நிச்சயம் நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கூடி வரும். எல்லாம் இல்லை அஷ்டமசனி இதாக்கும் அதாக்கும்னு சொல்லி பயமுடுத்தும் பொழுது நமக்கு அந்த பயம் பரவிடும். அப்படி கிடையாது, ஜெயிச்சு வந்துடுவீங்க, சக்ஸஸாக கூடி வரும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் குருவாயூரப்பருடைய வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், நிச்சயம் வெற்றி பெறும். சிம்மராசி நேயர்களுக்கு நாம் ஒன்று சொன்னால் அது 2ஆக வருது. நாம் ஒன்று சொல்லாத விஷயத்தை அப்படியே பரப்பி விடுறேன். நான் ஒரு விஷயத்த சொன்னால் அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்து இப்படி பேசுகிறாள், லேசாக இப்படி நான் கீழே விழுந்து உடனே தள்ளி விட்டேன்னு சொல்கிறேன், என்னடா இது இப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கேன்னு பயந்துடுவீங்க. அப்பப்போ இவாட்ட எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் வரும். சிறு சிறு விஷயங்களில் ரொம்ப மன யோசித்து அதுக்கப்புறம் செயல்படும். முந்தியெல்லாம் அந்த நிதானம் இருக்காது, வேக வேகமாக ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. அப்போ அப்படி கிடையாது. சுற்றி இருக்கிறவாலே உங்களுக்கு பாதி படிப்பினை கொடுத்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் மனசில் வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் இவாளுக்காக நம்ம போராட வேண்டியிருக்கு, இவாளுக்காக திருப்தி தர வேண்டியிருக்கு, இவாளுக்காக இல்லாத விஷயத்தை சரின்னு சொல்ல வேண்டியிருக்கேங்கிற கவலைகள் அப்பப்போ இருக்கும். வாட்சு, அதே மாதிரி கண்ணாடி, அதே மாதிரி இன்றைக்கி டிஷர்ட், அதே மாதிரி பேண்ட், அதே மாதிரி ஏதேனும் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியது. இது வேண்டான்னு சொல்லும்போது அது நமக்கு தொடர்ந்துட்டே இருக்கேன்னு ஒரு கவலைகள் அப்பப்போ இருக்கும். தப்புன்னா அதை டப்புன்னு நிறுத்திடுறது நல்லது. படிப்பில் தடங்களாயின்னு இருக்கும்போது எது தடங்கள் கொடுக்குது அதை பார்த்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
குழந்தைகளுக்கு ஜாதகம் போடுறது, அதேமாதிரி பெரியவங்களுக்கு ஜாதகம் பார்க்குறது, பெரியவங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணுறது, பெரியவங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஏதோ இறைவனோட சக்தி தான் என்னை காப்பாற்றிட்டு இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுப்பேன். கோசாலை வச்சுட்டு இருக்கிறவங்க, பசுமாடு வச்சுட்டு இருக்கவங்க, தோட்டம் வச்சுட்டு இருக்கவங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு மாரியம்மன் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பித்தா அவங்க தினம் பிரமாதமாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, எதையும் கடந்து போய் எதையும் பார்த்து பார்த்து பழகினங்காட்டி சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு சாதாரணமாக, பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமாகவும் பார்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசாக இருக்கிறதுல, பெரிய விஷயமா இருந்தாலும் பெருசாகவே இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. ஒரு சைக்கிள் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க, 2 வீலர் ஷோரூம், 4 வீலர் ஷோரூம் வச்சுருக்கோங்க, மெக்கானிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கார் பழசு வாங்கி புதுசு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், மேட்ரிமோனி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமண தகவல் மையம் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. இனிமேல் இதை வந்து நம்ம பேசப்படாது, இனிமேல் இந்த டாபிக் அப்படியே விட்டுறணும்னு சொல்லும்போது நாம் விட்டாலும் மற்றவா விடாமல் பேசிட்டு இருப்போம். ஒரே ஒரு டென்ஷன், நான் பாரு இதை பிரச்சனையே கொண்டு வரக்கூடாதுன்னு நினச்சாலும் அதே ப்ராப்ளத்தை திருப்பி திருப்பி என் வாயினாலே வர வைக்கிறாளே, என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் அப்பப்போ வரும். ஒத்த தலைவில் இருந்துருக்கோம், கழுத்து கால் சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. கன்னிராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும், நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மூலமாக மனைவி, மனைவியின் மூலமாக கணவரும் சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய தினமாக இருக்கும். கம்பெனி பேர் ஓப்பன் பண்ணுறது, இவங்க பேரில் தொழில் ஆரம்பிக்கிறது, ஃப்ரூட் ஷாப் ஓப்பன் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்நாக் ஷாப் ஓப்பன் பண்ணுறது, ஸ்வீட் கடை ஓப்பன் பண்ணுறது, ஹோட்டல் புக்கிங் பண்ணுறது, ஹோட்டல் எடுத்து பண்ணுறது, வெப் டெவலப்பராக இருந்து ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய தினமாக இந்த தினம். சினிமாவில் கொரியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எடிட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குரு வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல விஷயங்கள் நடக்குது, இனிமேல் நம்மளும் சேர்ந்து ஜெயிச்சுட்டு வர வேண்டியதாங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். பலவிதமான தடங்களை பார்த்தாச்சு, ஃபேஸ் பண்ணியாச்சு. பல நேரங்களில் நம்ம போனாலும் அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, மற்றவா போனால் நடக்கவே மாட்டேங்குது. அதனால் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு பொறுத்து இருந்தது போய் இனிமேல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். பண விவகாரங்களில் கவனம் தேவை. பணத்தை ஏதாவது போட்டு அது 10 பெருகுது, 100 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன்னா நம்பாதீங்க. ஒருத்தரை பிடிச்சி இன்னொருத்தரை பிடிக்கணும், ஒருத்தரை பிடிச்சி இன்னொருத்தரை பிடிக்கணும், அதுவும் நமக்கு இல்லை வேலை. நம்மளால் முடிஞ்சது என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. கடை வைக்கணும், வைக்கலாம். அடுத்தது பெரிய நிறுவனம் தொடங்கலாம், இண்டஸ்ட்ரி நடக்கலாம். தெரியாத வேலையை எடுத்து பண்ணாதீங்க, தெரிஞ்ச வேலையை எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஹோட்டல் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். செங்கல் சூளை வச்சுட்டு இருக்கவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்டராக இருந்திருக்க, ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான ஒர்க்கு, ஸ்கிராப் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஏர்போர்ட்டில் வேலை பண்ணுறவங்க, ரயில்வே துறையில், அதேமாதிரி ஏர்ஃபோர்ஸில் வேலை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலி ப்ராப்ளத்தை பெருசாக்காதீங்க, மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க, மற்றவங்க சொன்ன விஷயத்தை இன்னொருத்தட்ட போய் பகிர்ந்துக்காதீங்க. துளாராசி அன்பர்கள் பணத்தில் கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் இரும்பு சம்மந்தமான வேலை எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம், லாஜிஸ்டிக் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய கார் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கணும். நியாயமான கடன், வீட்டு கடன், பிஸ்னஸ்க்கான லோன், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு திருப்பி நம்மளுடைய விரலை சுட்டுக்கக்கூடிய வாய்ப்புகள், ஏற்கனவே பட்ட அனுபவம் திருப்பி வரக்கூடாது. இதில் கவனம் என்பது தேவை. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நண்பர்கள் உதவி செய்வா, அதே மாதிரி கூட இருக்கிறவா ஏதாவது சொன்னால் பாரு, அவள் உதவி செஞ்சுட்டா இவா, இதுதாங்க தெரியாத மனுஷர் உதவி செய்கிறாங்க, தெரிஞ்சவா சூத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ டென்ஷன்லாம் அப்பப்போ ஆகுது. விருச்சிகராசி என்பர்களுக்கு ஒரு பொருள் வாங்கி அந்த பொருளில் திருப்தி இல்லைன்னா அந்த பொருளை வாங்க உபயோகப்படுத்த நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவேன். அது உங்களுக்கு இயல்பாக இருக்கும். இன்றைக்கி இடமாற்றமான மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளுக்காக ஏதேனும் பொருள் வாங்குவேன், எங்கேனும் வேலை வாய்ப்பை விட்டுட்டு கூட இன்றைக்கி எங்கே வெளியில் போயிட்டு வரலாமான்னு ஒரு எண்ணம். வேலை மாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றி உண்டு. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு நான் US போகணும், UK போகணும், UAE போகணும், நான் யூரோப் போகணும், இந்த மாதிரி இடம் மாறி போகணும் வேலைக்கு அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். சின்ன சின்ன விஷயத்தில் மன சங்கடப்படுறத விட, சின்ன சின்ன விஷயத்தில் மற்றவா முறுக்கி விட்டு நீங்கள் அப்படியே ஹைப் ஆகிறத விட கொஞ்சம் அப்படியே நிதானமாக இருந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது. மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. எதுவுமே ரைட் கிடையாது, எதுவுமே தப்பு கிடையாது. ஃப்ரீயாக விட்டிங்கன்னா நல்லா புரிய வரும். ரேஸில் காம்படிஷனில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். போட்டி போட்டு உங்கள் கூட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க முன்னாடி நீங்கள் தான் ஜெயிச்சு காமிப்பீங்க.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் ரொம்ப சுலபமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்போ டென்ஷனாக ஹேண்டில் பண்ணாதீங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகள் உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. அனிமேஷன் சம்மந்தமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக, கம்யூனிகேஷன் சம்மந்தமாக, அதே சமயத்தில் புதிய ஒரு தொழில்நுட்ப சம்மந்தமாக படித்து கொண்டு அதன் பிரகாரம் பட்டயங்கள் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உணவு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் என்பது. சில பேருக்கு செரிமானம் இருக்கும், சில பேருக்கு செரிமானம் இது ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. எனக்கு கத்திரிக்காய் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயை சாப்பிடக்கூடாது. இது உருளைக்கிழங்கு சரிப்படாது, உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது. எது சரியில்லைக்காதோ அது மற்றவங்களுக்காக அதை எடுத்துக்காதீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா பிரமாதமாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, மற்றவர்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், என் மனசில் இதுதான் தோணுது, நான் ரைட், ஐ எம் ரைட் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு இது இருந்ததுன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தொழிலுக்கு உண்டான முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கச்சிதமாக உங்களுக்கு சாதகமாக வரும். அம்மா அப்பா சொல்லக்கூடிய சில விஷயங்களில் சில கருத்துகள் இருக்கும், அதை எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுங்கள். கெட்ட வழியில் போகாதீங்க. நல்லதை பற்றி சிந்தனை பண்ணக்கூடிய நல்லாக இன்றைய தினம் உண்டு. ரப்பர் சம்மந்தமாக, அதே மாதிரி பிளாஸ்டிக் சம்மந்தமாக, அதே மாதிரி கட்டில் சம்மந்தமாக, ஃபர்னிச்சர் சம்மந்தமான ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறோம், தெரியாத விஷயத்தை எடுத்து பண்ணுறோம், பிறர் உங்களை அப்படியே மேனிப்புலேட் பண்ணி அப்படியே பண்ணி இப்படி பண்ணி இது வரும் அது வரும்னு பல காசை சொல்லி அந்த காசை ஏமாந்துடப்படாது. வீட்டுக்கு தெரியாமல் எந்த பணத்தையும் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. தொலைந்து போன பொருட்கள் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சர்டிஃபிகேட், அதே மாதிரி செல்ஃபோன், காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக வச்சுக்கணும். மற்றவாட்ட கொடுத்து வச்சுக்கக்கூடாது. ஜிம் வச்சுட்டு இருக்கிறோம், ஜிம் ட்ரெயினராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி கராத்தே, தற்காப்பு கலையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்க, களரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கோங்க. அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய சாம்பியன்ஷிப்லாம் அச்சீவ் பண்ண நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஆகும். கின்னஸ் ரெக்கார்டு, மற்றபடி ரெக்கார்டெல்லாம் பண்ண நினச்சிருக்கவங்க வெற்றிகள் கூடிய. தனுசு ராசிக்கு சாதகம் உண்டு, பாதகம் கிடையாது. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தால் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். இந்த தினம் மகர ராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சின்ன சின்ன விஷயங்களில் மன உளைச்சல் ஆகாது. ரொம்ப யோசனைகள் அது உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புது விஷயங்களை அடுத்து ஒன்று முடிக்காமல் இன்னொன்றுக்கு போயிடப்படாது. அடுத்துன்னு போகிறது தப்பு கிடையாது. பட் அதனால் என்ன பிரயோஜனம்ங்கிறத யோசிச்சுக்கணும். ஸோ பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. எதாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் இங்கே தான் வச்சேன்னு மறதியில் மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. சில பேருக்கு சில விஷயங்கள் சாப்பிட்டா ஆகாது, சில பேருக்கு டை ஆகாது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயம் ஆகாது. அந்த அலர்ஜிக் சம்மந்தமாக இருக்கும். அந்த அலர்ஜிக் சம்மந்தமான விஷயங்கள் அப்படியே விட்டுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், ஆடிட்டிங் சம்மந்தமாக, அதே சமயத்தில் கணக்கு வழக்குகள் சம்மந்தமாக நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தையில எந்த காலேஜ் சேர்த்துறது, எந்த ஊர் சேர்த்துறது, எங்கே பார்க்குறது என்ன அப்படிங்கிறத கைடன்ஸோட நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். காலேஜ் சம்மந்தமான வேலை, ஸ்கூல் சம்மந்தமான வேலைகள்லாம் எடுத்து அதற்குண்டான முயற்சிகள் வரக்கூடிய வாரங்களில் செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியில் சிரிச்சுன்னு இருக்கேன், மனசுக்குள்ளே அழுதுன்னு இருக்கேன், வெளியில் பேசாமல் இருக்கேன், மனசுக்குள்ளே அப்படியே பேசிகிட்டே இருக்கேங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்துன்னு இருக்கும். மற்றவர்கள் புரிந்து கொள்ள என்றாலும் இறைவன் புரிந்து கொள்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா பிரமாதமாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு வரவுகள் உண்டு. வரவு எட்டனா செலவு பத்தனாவாக இருந்துருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிற அப்பப்போ கவலைகள் இருக்கும். கவலைப்படாதீங்க, பண வரவுகள் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. லோன் கொடுத்துட்டு இருக்கவங்க, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சின்ன சின்ன இந்த சிட்டெல்லாம் பிடிச்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். நல்லா பிளான் பண்ணியிருப்பீங்க. வீடு கட்டும்போது இது தேவை, பெயிண்ட் அடிக்கும்போது இது தேவை, இன்டீரியர் பண்ணும்போது தேவை, இப்படி அழகாக பிளான் பண்ணி அந்த காரியத்தை சரியாக பண்ணுவேன். திடீர்னு ஒரு 5 லட்ச ரூபா, திடீர்னு ஒரு ரூபா, திடீர்னு ஒரு 5 ரூபா, இப்படி சில குழப்பத்தை ஏற்படும். இது வரும்னு எனக்கு தெரியுங்கிறதுல ஃபஸ்ட்டே நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்களை பற்றி யோசனைகள் இருக்கும். வேலையாட்களை திட்டாதீங்க. வேலையாட்களை உங்ககிட்ட ஒன்று சொல்லுவா, பின்னாடி ஒன்று சொல்லுவா. இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. எப்பவும் ஹெல்ப் பண்ணவங்களை கூடமாட வச்சுக்கணும். புது ஆட்களை சேர்த்தும் பொழுது கவனம் என்பது தேவை. சில பேர் உங்களுடைய பணத்தில் கவனமாக ரொம்ப குறியாக இருந்துட்டு இருப்பாங்க. செலவுகள் அதிகமாக சொல்லி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசை பறிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கும்பராசி என்பவர்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது காஸ்ட்லியான பொருட்கள் போட்டு காஸ்ட்லியான பொருட்களை கையில் எடுத்துகிட்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கோல்டு சம்மந்தமாக, சில்வர் சம்மந்தமாக, டைமண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஜெம்ஸ்டோன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படும். இன்றைய தினத்தில் வேல் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு
அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான சின்ன சின்ன விஷயங்கள்ல யோசிச்சு செயல்படுவேன். ரொம்ப பிடித்தமானவன் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன போய் என்ன பார்த்தா இப்படின்னு சொல்லி 4 தடவை எடுத்து திருப்பி அதையே சொல்லிட்டு இருப்பேன். மன யோசனை மனக்கவலைகள் இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருந்துருக்கும். சில பேர் ரொம்ப நிறையா தூங்குவான், இப்படியே டயத்தை வேஸ்ட் பண்ணுவேன். அந்த டைம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த டயத்தை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடாமல் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணிங்கன்னா நல்ல பலன். இரும்பு, பிளாஸ்டிக், ஃபர்னிச்சர், அதே மாதிரி ப்ளம்பிங், கார்பெண்டிங் சம்மந்தமாக, அதே போன்று பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அனுகூல்யம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கேயாவது வெளில போயிட்டு வருவேன். ஒரு சில விஷயத்தை மறதிகள் கூட அப்பப்போ ஏற்படுத்தி கொடுக்கும். விரயங்கள் பின்னாடி லாபமாக சம்பாதிக்கணும். ஒரு மன திருப்தியோட ஒரு காரியம் நடந்ததுன்னா அப்பாடா நேற்று இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லி சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் அப்படி இருப்பேன். சில நேரங்களில் சில பய உணர்வுகள் இருக்கும். இனிமேல் பயப்படுற மாதிரி எந்த காரியத்தையும் செயல்படுத்துறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பித்தா மீனராசி அன்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ஒரு காரியங்கள் நம்ம வந்து வேண்டின்னு இருக்கோம். அந்த காரியங்கள் வந்து எனக்கு என்னமோ தெரியல, டைம் செல்லுன்னு லாஸ்ட் அழகுன்னு சொல்கிறாங்க. இந்த டைம் நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துருக்கும். ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு முடிஞ்சு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பிள்ளையாருக்கு இந்த காரியம் நல்லபடியாக நடக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு காணிக்கை முடிஞ்சு வச்சுட்டு அந்த காரியம் முடிஞ்சோடனே கோயிலில் கொண்டு போய் உண்டியில் சாத்துறது நம்பர் 1. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 11 விளக்கு ஏற்றுறது. 9 விளக்கு நவகிரகத்துக்கும், மீதி 2 விளக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு ஏற்றுறது. நெய் தீபமாக ஏற்றி அந்த காரியம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் 11 விளக்கு கோயிலில் போய் ஏற்றலாம். சப்போஸ் கோயில் போக முடியாதோ வீட்டில் வந்து ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். நம்பர் 2. நம்பர் 3, பிள்ளையார் கோயிலில் போய் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் எடுத்து வச்சிடுறது. அந்த காரியம் முடிஞ்சோடனே செதர் தேங்காவாக பிள்ளையாருக்கு உடைச்சிடுறது. இந்த 3 பரிகாரம், பிள்ளையார் பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் தடங்கலான விஷயங்களை மாற்றி கொடுக்கும். முன்னவனே ஆணை முகத்தவனே முத்திநலம் சொன்னவனேன்னு சொல்லி பிள்ளையாரை மனசார வேண்டிண்டு பிள்ளையார்கிட்ட எல்லா காரியத்தையும் சமர்ப்பிச்சிங்கன்னா உங்கள் காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்படுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த 3 வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் தடங்களை மாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ்.